வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம முக்கிய பதிவாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை நேரில் அழைக்குமா கூப்பிடுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கூப்பிடக்கூடிய கோவில் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பதிவாக நான் சொல்ல போகிறேன். கோவில் எங்கே இருக்குங்கிறத முக்கிய பதிவாக நான் சொல்கிறேன். மணிமுத்தாரில் இருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் கோவில். பாபநாசத்தில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மேலே போகணும். சொரிமுத்து ஐயனார் கோவில்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு என்ன உலக அளவில் கூட இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் சொரிமுத்து ஐயனார். அந்த ஐயனார் கோவிலில் பிரதேயமான தெய்வங்கள், நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. அங்கங்கே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தெய்வங்கள் பிரசிஷ்டியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது. எதுக்குன்னா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம், பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. முற்றிலும் ஆய்வுக்கு உட்பட்டது. அந்த தெய்வங்களை நீங்கள் ஒவ்வொரு தெய்வமாக நீங்கள் வழிபட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குலதெய்வம், நீங்கள் குலதெய்வம் தெரிந்திருந்தாலும் தெரியாமலே இருந்திருந்தாலும் உங்கள் தெய்வத்திட்ட போகையில் அங்கே மருள் ஆடுறவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆடிக்கிட்டு பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க உங்களை கூப்பிடுவாங்க. இங்கே வாப்பா, நீ இந்த ஊர் இங்கேருந்து வந்திருக்க, நான் தான் உன்னுடைய மூதாதையர் குலதெய்வம் அப்படின்னு கூப்பிட்டு உங்களே அமானுஷ்யமாக மிரள வைக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். இது நடக்கக்கூடிய ஒரே கோவில் சொரிமுத்து ஐயனார் கோவில். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எப்போ அந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டுமே தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். கண்டிப்பாக முற்றிலும் உண்மை. ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போய் கோயிலில் நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வாங்க. உங்கள் மனசில் நினைக்கணும், நீங்கள் கட்டாயமாக நினைக்கணும், என்னுடைய குலதெய்வம் கட்டாயமாக என்னை நீங்கள் கூப்பிட்டு பதில் சொல்லணும் அப்படின்னா அதுவாக தான் கூப்பிடுவோம். நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கும் போங்க, எந்த ஒரு மருளாடிக்கிட்டும் போங்க, அருவா மேலே கூட நின்று ஆடுவார். ஆடிக்கிட்டு இருக்கவர் என்ன பண்ணுவார், கூப்பிடுவாங்க. ஆனால் தெய்வமே உங்களை கூப்பிடக்கூடியது. இந்த ஊர், இந்த இடம், இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு கரெக்டான முறையாக சொல்லக்கூடிய ஒரே கோவில் சொரிமுத்து ஐயனார் கோவில் தான். மணிமுத்தாரில் இருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் கோவில். அங்கே அருள் வராதவங்க அங்கே போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அருள் வரும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் உங்கள் குலதெய்வம் அங்கே இருக்குது. உங்கள் குலதெய்வம் இல்லை, என்னுடைய குலதெய்வம் மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் குலதெய்வம், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்குமே குலதெய்வம் அங்கே இருக்குது. நீங்கள் அங்கே போய் கட்டாயமாக நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களை நேரில் கூப்பிடுங்கிறதுல எவ்வித அச்சமும் கிடையாது. மக்களை, நீங்கள் கட்டாயமாக குலதெய்வம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் சொரிமுத்து ஐயனார் போக உங்கள் குலதெய்வம் உங்களே கூப்பிடும், உங்கள் குறைகள் தீரும் என்பதே என்னுடைய கருத்து. மிக்க நன்றி.